ப்ளஸ் இது ஒரு முக்கியமான மாடியில் தோட்டம். நம்ம எல்லா செடியும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க மாடி மேலே போகலாம், வாருங்கள் நன்றி அழைக்கிறோம். மீண்டும் வாருங்கள், இந்த மாடி தோட்டத்தை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. அதனால தான் நம்ம வீடியோ உங்களுக்கு போட்டு கொண்டிருக்கிறேன். நீங்கள் மாடி தோட்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. மாடியில் என்னென்ன செடி வச்சுருக்கேன் அது பாருவாங்க. அதை உங்கள் நம்பி நான் மக்களுக்காக இந்த பதிவு போட்டுக்கிறேன். மக்கள் இந்த வீடியோ பார்க்கணும், மாடி தோட்டம் நாங்கள் எப்படி வச்சுருக்கோன்னு பாருங்கள். நீங்கள் பார்த்தாலே ஒரு அதிசயம் போடுவீங்க. நான் மாடி தோட்டத்தை காமிக்க போகிறேன். முதல்ல காமிக்கிறது ரோஸ் செடி காமிக்க போகிறேன். ஆனால் கத்திரிக்காய் நான் ஸ்பெஷலாக ஒரு 8 பீஸ் ஒரு தனி டாப்பில் வச்சுருக்கிறேன். வாங்க இப்போ முதல்ல ரோஸ் செடி காமிப்போம். ரோஸ் செடி சுமாராக தான் இருக்குது. வெயில் காலத்துக்கு கொஞ்சம் பெருசாக பூக்க மாட்டேங்குது, செடியும் வளர மாட்டேங்குது. அந்த வெயிலுக்கு சரியாக ரொம்ப வாடிட்டு இருக்கு. ஆனால் நான் உரம் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அன்னாடு வச்சுட்டு தான். இப்போ அந்த சின்ன பூ ரோஸ் பூ பாருங்க, ரோஸ் பூ காமிக்க பதிலாக சின்ன பூ தான் பூக்குது. ஆனால் இது நல்லா பூத்துட்டு இருந்தால் நான் நல்லா உடச்சி விட்டு பழையபடி நல்லா பூக்குற சின்ன பூ இப்படி அழகாக இருக்குது பாருங்கள். இது ஒரு சின்ன பூவாக தான் பூக்கும், ரோஸ் பூ. இது இந்த செடி காமிச்சிட்டேன். ஆனால் தண்ணி இல்லாமல் தண்ணி எல்லாம் ஊற்றிட்டு தான் இருக்குது. அந்த வெயில் காலத்துக்கு எந்த செடினாலும் மேலே வர மாட்டேங்குது. வேறு அடுத்த செடி காமிக்கிற பாருங்கள். அந்த ரோஸ் செடி எவ்வளோ பெருசு பாருங்கள். ஆனால் கொஞ்சம் நான் எவ்வளோ தண்ணி ஊற்றி தான் இருக்கிறேன். ஆனால் அந்த சூட்டிப்பு அந்த அப்படியே ரொம்ப வாடி தான் இருக்கு பாருங்கள், ரொம்ப வாடிட்டு. நானும் இது தண்ணி ஊற்றி பார்க்குறேன். அந்த வெயிலுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அது செடி வாடிட்டு தான் இருக்குது பாருங்கள். இது வளர்த்தி இது வச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனால் தண்ணி தொட்டிலாம் வச்சுருக்கேன். தண்ணி ட்ரம்மில் தான் எல்லாம் வச்சுருக்கேன். எல்லா செடியும் தண்ணி ட்ரம்மில் தான் வச்சுருக்கிறேன். வேறு அடுத்த செடி வாங்க. இந்த செடி பார்த்தீங்கன்னா அழகு செடி பாருங்கள். அழகு செடி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆனால் இது பூத்துருக்கு பாருங்கள். அழகு செடி இது சின்ன டப்பாலாம் வச்சுருக்கேன். அழகாக முன்னாடி வச்சுருக்கிறேன். அப்புறம் அடுத்தது ரோஸு, சின்ன இதுவும் ரோஸு தான். ஆனால் இது வெயில் காலத்துக்கு அப்படி இருக்குது. கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சூட்டிப்பு இல்லாமல் இருக்குது. அடுத்தது வாங்க, அடுத்து காமிக்கிறவாங்க. கலர் பூ வச்சுருக்கிறேன். இது வச்சுருக்கிறேன்னா அடுத்தது காமிக்கிறவாங்க. அடுத்த ரோஸ் நிறைய வச்சுருக்கோங்க. முன்னாடி காமிக்கிற ரோஸ் நிறைய இருக்குது பாருங்கள். அப்படியே ரோஸ் நிறைய இருக்குது பாருங்கள். நிறைய வச்சுருக்கு பார்த்தீங்களா. அதுக்கு பிறகு பாருங்கள், இந்த ரோஸும் அப்படி வெயில் காலத்துக்கு அப்படி கொஞ்சம் ரொம்ப சூட்டிப்பே வர மாட்டேங்குது. ரொம்ப நானும் அதை முயற்சி பண்ணி பார்க்குறேன், சூட்டிப்பு வர மாட்டேங்குது. அந்த இப்போ அடுத்தது அவரை செடி வச்சுருக்கேன். கீழே இருந்து பாருங்கள், அவரை செடி பாருங்கள். கீழே அந்த நம்ம செவுத்துக்கு பின்னாடி தான் அந்த அவரை செடி இருக்குது. அவரை செடி பார்த்து அங்கே மேலே கீழே இருந்து மேலே கொடி நாங்கள் வளர வச்சுருக்கிறோம். அந்த கொடிக்கும் ஆனால் கீழே தான் தண்ணி ஊற்றுறோம். ஆனால் அடுத்த வெளியில் தான் இருக்குது இந்த செடி. காமிச்சிடும். செடி கீழே தான் இருக்குது பாருங்கள், கீழே தான் இருக்குது. இந்த அவரை செடி கீழே வச்சு தான் மேலே வரையும் படத்தி நம்ம மாடி கொண்டு வந்துருக்குறோம். அவரை செடி மேலே கொண்டு வரோம். காய்ச்சிட்டு இப்போ காய்க்கலை. இப்போ மழை காலத்து வெயில் காலத்துக்கு ரொம்ப மரமே அப்படியே ரொம்ப நம்மளே வாடிடும். அதுவுமே அந்த மரம் செடிகள் ரொம்ப வாடிட்டு தான் இருக்குது. நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அந்த செடியெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கே தெரியும் இந்த வெயில் காலத்துக்கு எதுவுமே உங்களுக்கு சூட்டிப்போ வராதுன்னு உங்களுக்கும் தெரியும். அதனால தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம அடுத்த கத்திரிக்காய் செடியை நான் மெயினாக உங்களுக்கு காமிச்சு ஆகணும். கத்திரிக்காய் செடி தான் நம்ம மாடியில் நிறைய வச்சுருக்கிறேன். வேறு பிரண்டை செடி ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள். பிரண்டை செடி தொழில் அரைக்கிறது. பிரண்டை செடியை பாருங்கள். பிரண்டை செடி எப்படி பார்த்தீங்களா. பிரண்டை செடி பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு. நான் வீட்டில் வளர்த்துருக்கிறேன். வீட்டில் பிரண்டை செடி பாருங்கள், அப்படி வளர்த்து காமிக்கிற பாருங்கள். பிரண்டை நம்ம தொழிலுக்கு அரைச்சா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் தேவைக்கு நான் உடச்சிக்கிறேன் பார்த்துருங்க. உடச்சி நான் வச்சுக்கிறது. உடச்சி வச்சு தொழில் அப்போ தேவைக்கு அரைச்சிக்கிறது. அந்த பிரண்டை செடி நல்லா வளர்ந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் வெயில் காலத்துக்கு எல்லா செடியும் அப்படி தான் இருக்குது. ரொம்ப சூட்டிப்பு இல்லாமல் இருக்குது பார்த்துருங்க. சூட்டிப்பு இல்லாமல் இருக்குது. நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அடுத்தது பச்சை மிளகா காமிக்க போகிறேன். பச்சை மிளகாங்க. பச்சை மிளகா செடியும் வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா செடியும் வச்சுருக்கேன். வாங்க பச்சை மிளகா காமிக்கிறவாங்க. அப்படி வாங்க பச்சை மிளகா செடி காமிக்கிறவாங்க. பச்சை மிளகா பாருங்கள். பச்சை மிளகா செடியும் அந்த வெயில் காலத்துக்கு நானும் முன்னால் மழை காலத்துக்கு நல்லா காய்ச்சி இருந்தது. அதில் பச்சை மிளகா செடி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா காமிக்கிறவாங்க. பச்சை மிளகா பழத்துக்கு பாருங்கள். பழத்துக்கு பச்சை மிளகா செடி பழத்துக்கு பார்த்தீங்களா. ஆனால் காயும் ரொம்ப அந்த மழை காலத்துக்கு கொஞ்சம் ரொம்ப மழை காலத்துக்கு நல்லா வந்துச்சு. வெயில் காலத்துக்கு எந்த செடியுமே கொஞ்சம் ரொம்ப சூட்டி. நானும் தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்கிறேன். எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அந்த அந்த வெயில் காலத்துக்கு அவ்வளோ இதாக வர மாட்டேங்குது. மழை காலத்துக்கு நல்லா இருக்கும் அந்த செடியெலாம். இது ஒரு அழகு செடி பாருங்கள். அந்த அழகு செடி பார்த்தீங்களா. அவரக்காய் செடி அந்த கீழே விட்ட நான் சொன்னல, கீழேருந்து வேறு சொன்ன பார்த்தீங்களா, அதில் இங்கே வரையும் பரத்தி விட்டுருக்கிறேன். ஆனால் இவ்வளோ பறந்து நல்லா வந்திருக்கு, நல்லா காய்ச்சிது. ஆனால் இப்போ மழை காலத்துக்கு மழை காலத்துக்கு நல்லா காய்க்கும். வெயில் காலத்துக்கு கொஞ்சம் மரங்கள் இப்போ நம்மளே வெயிலுக்குள்ள போனால் எவ்வளோ நல்ல கலராக இருந்தாலும் கருத்துடுறாங்க. அதேமாரி ஒரு செடியும் அப்படி தான். அதனால தான் நான் உங்களுக்கு பதிவு போட்டுக்கிறேன். நம்ம மீண்டும் லாஸ்ட்டில் உங்களுக்கு கத்திரிக்காய் செடி காமிக்க தான் நம்ம வீடியோ போட்டது. அந்த கத்திரிக்காய் செடி நான் மாடியில் வச்சுருக்கிறேன். 7 பீஸ் வச்சுருக்கேன். மொத்தம் 8 பீஸ் நம்ம தண்ணி டாப்பில் வச்சுருக்கேன். வாங்க வாங்க அடுத்து பாருங்கள். நம்ம பாருங்கள், கத்திரிக்காய் செடி தான் உங்கள் மெயினாக போடுறதுக்கு தான் அந்த கத்திரிக்காய் செடி நம்ம தோட்டத்தில் பாருங்கள். இப்போ தண்ணி இதுலேருந்து ஊற்றிக்குவேன். ஊற்றிக்கிறேன் பார்த்துங்க. இதுலேருந்து ஊற்றி தான் நம்ம கத்திரிக்காய் செடி ஊற்றுறேன். பாருங்கள், இது எல்லாம் வச்சு எல்லா செடியுமே 1.5 வருஷம் ஆச்சு.
எல்லா கத்திரிக்காய் செடியும் ஒரே நாளில் வாங்கினது கரெக்டாக 1.5 வருஷம் ஆகுது. கத்திரிக்காய் செடியை பாருங்கள், 1.5 வருஷம் உள்ள செடி எல்லாமே 1.5 வருஷம் உள்ள டப்பால் தான் செடி தான். 1.5 வருஷம் கத்திரிக்காய் செடி நான் 8 இல்லை 2 4 6 7 அங்கே 8 அங்கே ஒன்று தனியாக இருக்குது, 8 பீஸ் நான் வச்சுருக்கிறேன். ஆனால் டெய்லி காய்ச்சிட்டு இருக்குது. டெய்லி இந்த செடி வந்து அன்னாடு காய்ச்சிட்டு தான் இருக்குது பார்த்துருங்க. நான் பூவெலாம் பூத்துருக்கு காமிக்கிறேன் பாருங்க. பூ பூத்துருக்கு பாருங்க. பூ வந்து அப்புறம் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்க. ஆனால் டெய்லி நான் இது வரையும் 1.5 வருஷம் வச்சு கொஞ்ச நாள் காய்க்க ஆரம்பிச்சிட்டு இப்போ ஒரு 1.25 வருஷமாக நான் இதுவரை கத்திரிக்காய் கடையில் வாங்கினது இல்லை பார்த்துருங்க. பற்றில கத்திரிக்காய் செடி முன்னாடி நல்லா பூவை காமிச்சிருக்கிறேன். இதெல்லாம் மொட்டு வச்சுருக்குது. இதெல்லாம் மொட்டு வச்சுருக்கு பார்த்தீங்களா? கத்திரிக்காய் செடி பாருங்கள், நான் எத்தனை வச்சுருக்கேன் பாருங்கள். கத்திரிக்காய் மொட்டை காமிக்கிறேன் பாருங்கள். மொட்டை இந்த வெயில் காலத்துக்கு எப்படி லைட்டாக வாடிட்டு பாருங்க. அது தெரியுதா தெரியலையோ? தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு? சரியா எனக்கு? பற்றில கத்திரிக்காய் செடி அந்த மொட்டை பாருங்கள். மொட்டு பூ எப்படி இருக்கு பாருங்க. அந்த வெயில் காலத்துக்கு அப்படி சுருங்கி இருக்குது. அந்த பூ வந்து அப்படி சுருங்கி இருக்குது. கத்திரிக்காய் செடியில் சுருங்கி நம்மளே அப்படி சுருங்கிடும். அதுவும் ஒரு நம்மளை மாரி தானே, ஒரு நம்மளை மாரி தான். அதுக்கும் வெயில் தாங்க முடியல, அதுக்கும் செடிக்கு வெயில் தாங்க முடியல. அதனால் பாருங்கள் கத்திரிக்காய் செடி நம்ம பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் வாங்கி வந்து 1.5 வருஷம் ஒரே நாளில் வச்சது. ஒரே நாளில் டப்பாலாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சேன். நம்ம மாடியில் தான் இதை வந்து செடி வச்சுருக்கிறேன். நம்ம சிம்பிள் 1.25 வருஷமாக நான் இது வரையும் செடி வச்சு 1.5 வருஷம் ஆகுது. 1.25 வருஷமாக நான் கத்திரிக்காய் இதுவரை கடையில் வாங்கினதில்லை பார்த்துருங்க. அடுத்தது உங்களுக்கு இன்னொன்று பெருசாக ஒன்று காமிக்கணும். இன்னொன்று இதை காமிச்சிட்டேன் வந்து அதை பார்த்துட்டீங்களா? நல்லா பாருங்கள். கரெக்டாக 1.5 வருஷம் உள்ள செடி. இதில் ஒரு 7 பீஸ் செடி வச்சுருக்கேன், 7 பீஸ். ஆனால் இதுவரை 1.25 வருஷமாக நான் கத்திரிக்காய் கடையில் வாங்கினது இல்லை. அதான் உண்மையான பதிவு. இது உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் நம்பலாம். பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா காய்ச்சிருக்கேன். ஒரு பல எப்படி வந்து பூவை காமிக்கிறேன், மொட்டை காமிக்கிறேன் வாங்க. மொட்டு உங்கள் மொட்டை காமிக்கிறேன். இதில் வந்து நல்லா பூத்துருக்கு. இதுவும் 1.25 இது வந்து 1.5 வருஷம் செடி தான். நான் கொஞ்சம் சின்ன டப்பாவில் வச்சுட்டேன். கொஞ்சம் பெரிய டப்பாவில் வச்சா கொஞ்சம் வளர்ந்துருக்கும், நல்லா இருந்திருக்கும். ஆனால் அது வந்து எல்லாமே ஒரே டைம் வாங்கினது தான். எல்லாம் ஒரே டைம் வாங்கினது நம்ம பார்த்து தான் இருக்கிறோம். நம்ம வந்து 1.5 வருஷம் கரெக்டாக 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷம் செடி நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம அடுத்தது உங்களுக்கு ரோஸ் செடி, ஒரே ஒரு ரோஸ் செடி வச்சு கரெக்டாக அது எத்தனை 3.5 வருஷம் ஆச்சு பார்த்துங்க. செடி காமிக்கிறோம் 3.5 வருஷம் செடி. இதை லாஸ்ட்டில் இந்த கத்திரி செடி காமிச்சிட்டேன். அந்த லாஸ்ட் செடியை காமிச்சிட்டேன். இந்த கத்திரிக்காய் காமிச்சிட்டு இதை காமிச்சு கொண்டே நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. இந்த செடி வந்து மாடித்தொழில் நம்ம மாடியில் தான் வச்சுருக்கிறோம். இந்த பதிவு வந்து அடுத்த பதிவு இன்னும் ரோஸ் செடி வந்து ஒரு 3.5 வருஷம் ரோஸ் செடியை இதை லாஸ்ட்டில் அந்த காமிக்கிறேன். வாங்க 7 டேஸ் பாருங்கள். 7 டேஸ் பூ இந்த செடி வச்சு 3.5 வருஷம் ஆகுது. 7 டேஸ் பார்த்துங்க. 7 டேஸ் பார்த்துங்க எவ்வளோ அழகாக. அதுவும் மாடியில் தான் வச்சுருக்கிறேன். மாடியில் அப்படி பூத்துருக்கு பாருங்க. எப்படி பூத்துருக்கு பாருங்க. உங்கள் 7 டேஸ் பாருங்கள். 7 டேஸ் ரோஸ் பூரி பாருங்கள். ஆனால் இந்த வெயில் காலத்துக்கு எப்படி இருக்கு பாருங்கள். வெயில் கொஞ்சம் வந்து ரொம்ப சூட்டிப்பில்லை. இந்த அவ்வளோ 7 டேஸ் அப்படி பூத்து இப்போவும் இன்னும் பூத்துட்டு தான் இருக்குது பாருங்கள். பூ அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆனால் செடி தான் கொஞ்சம் அப்படி இந்த வெயில் காலத்துக்கு அப்படி எல்லாம் வாடி இருக்குது. ஆனால் வந்து மேலே மாடி தோட்டம் வச்சுருக்கோம், மாடியில் தான் வச்சுருக்கிறோம். ஆனால் இவ்வளோ பூ வந்து அழகாக இருக்குது பாருங்கள். 7 டேஸ் பூ வந்து ரோஸ் செடி. ஆனால் என்ன பதில் அந்த செடி வந்து அந்த இலை வந்து அந்த வெயிலுக்கு அப்படி வாடுது. எல்லா செடியும் வாடிட்டு தான் இருக்குது. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நான் அதனால தான் சரி இந்த மக்களுக்கு இந்த பதிவை போட்டேன். இந்த பதிவு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். எங்களுக்கும் ஒரு ஆதரவு கொடுங்க. நாங்களும் வந்து மாடியில் ஒரு தோட்டம் வச்சுருக்கிறோம். மாடி தோட்டத்தை நீங்கள் நல்ல முறை பார்த்துருப்பீங்க. எல்லா செடியும் உங்களுக்கு காமிச்சேன். நான் அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது எஸ் செல்வகுமார். எங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. நாங்கள் மாடியில் ஒரு தோட்டம் வச்சுங்க. எங்கள் தோட்டத்தை எப்படின்னு பாருங்கள். எல்லோரும் பாருங்கள். நன்றி. விடைபெறுகிறேன். நன்றி.